வணக்கம். விஜய் ஃப்ரம் ஜவார்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டட்ட வளர்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தி மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி லிமிடெட் அற்புதமான ஒரு நிறுவனமாக பேசப்பட்ட ஒரு நிதி நிறுவனம். 10%, 12%, 15% நார்மலாக வந்து பேங்க்ல பணம் போட்டா அப்படின்னா அவங்க அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு டார்கெட்ல கொடுப்பாங்க. 6%, 7%, 8% மினிமம். அவ்வளோ, அதுக்கு மேலாம் வராது. இங்க அப்படி இல்லை. 10%, 12% போட்டு கொஞ்சம் அதிகப்படியான வட்டி தருகிறார்கள் போடக்கூடிய பணத்திற்கு. அப்படிங்கிறதுனால வந்து மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இங்க பணம் போட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து 1872 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னைக்கு 150 வருஷமா போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட இயக்குநர்களை பார்த்த நிறுவனம். அற்புதமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மூடு விழா. மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து திண்டுக்கல்ல இருந்து வாங்கி கூட்ட தொங்க விட்டு போயிட்டார். அவர் பேரு வந்து தேவநாதன் யாதவ். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில பாஜகவோட கூட்டணியாக இருந்து போட்டியிட்டவர் தேவநாதன் யாதவ். அது மட்டும் இல்லாம இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது வந்து சாதியின் அடிப்படையான ஒரு கட்சி இது. அதுவும் போனியாவில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த நிறுவனத்திலேயே, இந்த மயிலாப்பூர் இந்து சாசுவத நிறுவனத்திலேயே வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கு மொத்தம் 5000க்கு மேல வந்து மக்கள் இருக்காங்க. அந்த நிறுவனம் வந்து மெட்ராஸ்லேயே வந்து 4-5 பிரான்ச்சுக்கு மேல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்காங்க. நீ இழுத்து பூட்டியாச்சு. என்னன்னு கேட்டா 525 கோடிக்கு மேல மக்கள்கிட்ட வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. அதாவது வந்து வட்டி அதிகமா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு செக்கு கொடுத்துட்றாங்க. போய் போட்டோம்னா செக்கு பவுன்ஸ், ரிட்டர்ன். அப்படிங்கிறப்ப அப்புறம் போட்ட வேண்டாம் நினைப்பான், மோசடின்னு நினைப்பான். அது மாதிரி வந்து 525 கோடிக்கு மேல தேவநாதன் யாதவ் வந்து பொறுப்பேற்றதுக்கு பின்னால வந்து அந்த மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி. காரணம் என்னன்னா, தேவநாதன் யாதவ் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த காசெல்லாம் தூக்கிட்டு போய் சிவகங்கை தொகுதியில வந்து இறைச்சி விட்டுட்டார். அவரு வாங்கினது அங்க 1,69,000 என்னமோ வாக்கு, 1,00,000 சில்லற வாக்கு வாங்கியிருக்காரு. அவ்வளவுதான். அது 3வது இடம். 2வது அதிமுக. ஃபர்ஸ்ட் அவங்க தட்டிட்டு வந்துட்டாங்க திமுக. முடிஞ்சு போச்சு. 3வது இடத்துக்கு வந்து 525 கோடி செலவு பண்ணியிருக்காரு. ஒரு ஆளுக்கு எத்தனை கோடி, இது ஒரு ஓட்டுக்கு எத்தனை கோடி, எவ்வளவு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி பாஜகவுடைய ஆதரவு. ஆமா, இவருக்கு தேர்தலில் நிக்கிறப்பயே பிரச்சனை வந்துருச்சு, வெளியே தெரிஞ்சிருச்சு. அங்க வந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த மாதிரி வந்து கொடுத்த செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு, எங்களுக்கு முழு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு. இதனுடைய பிரதிபலிப்பு என்னாவது சிவகங்கை தொகுதியில பிரதிபலிச்சுன்னா மக்கள் பார்ப்பாங்களா, என்ன பக்கா ஃபோர்ஜரி, ஃப்ராடு, பித்தலாட்டம், இவனுக்கு போய் எவன்டா ஓட்டு போடான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மக்கள் பண்ணி நாம போட்டு அமிச்சிட்டாங்க தேவநாதன் யாதவ். அவர் எப்படி மக்களுக்கு நாமம் போட்டார், அதே மாதிரி அவருக்கு வந்து மக்களா சேர்ந்து, சிவகங்கை மக்களா சேர்ந்து நாமம் போட்டு அமிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. 525 கோடி. அது இல்லாம 300 கிலோ தங்கம் எங்கே அப்படிங்கிற கேள்வி இதுல போயிடுச்சு. 300 கிலோ தங்கம் இது வரைக்கும் வந்து பாதுகாப்பா வச்சிருந்தாங்களாம் ஒரு மறைமுகமான இடத்துல. அது எங்க போச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுவும் பல தொகை முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும். அப்புறம் திருச்சி ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டை வந்து இது மறைமுகமா தங்கி இருந்திருக்கிறார். அதை வந்து போலீஸார் கண்டுபிடிச்சு பலவிதமான சம்மன்கள் அமைச்சிருக்கிறாங்க இந்த தேவநாதன் யாதவ் நோக்கி. அவர் வந்து போலீஸ்ல ஆஜராகவே இல்லை. அப்புறம் பார்த்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு பலவிதமான உண்மைகள் இன்னைக்கு வெளிவந்து இன்னைக்கு அந்த நிறுவனம் பூட்டப்பட்டு 150 வருடங்களாக இயங்கி கொண்ட நிறுவனம் வந்து அநியாயமா இன்னைக்கு வந்து கெட்ட பேர். சில பேர் அப்படித்தாங்க. ஆமா, காலை வச்சான் அப்படின்னா அது விளங்கவே விளங்காது. அது மட்டும் இல்லை, இவர் வந்து அதிமுகவுலயே ஜெயலலிதா காலத்தை ட்ரை பண்ணியிருப்பார் போல அதிமுகவில் சேர்றதுக்கு. அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து
இவன் பக்கா ஃப்ராடு, சேர்த்தக்கூடாதுன்னு போட்டு கட்சியில உள்ளே நுழையக்கூடாது அப்படின்ட்டாங்களாம். அதையெல்லாம் விட பகுஜன் சமாஜ் மாயாவதிக்கே இவர் வந்து பல கோடி ரூபாய் ஆட்டை போட்டதா இன்னைக்கு தகவல் போயிட்டு. இங்க நான் வந்து பகுஜன் சமாஜ் கட்டிய ஸ்ட்ராங் பண்ணிடுவேன் அப்படின்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாயாவதிட்ட உத்தரப்பிரதேச ஊபியிலேருந்து பணத்தை வாங்கி எல்லாம் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் எந்த கேள்விக்குமே மாயாவதியின் எந்த கேள்விக்கும் தேவநாதன் யாதவோட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அப்புறம் வான்னு சொல்லிப்போய் டெல்லியிலே வச்சு கும்முன்னு கும்மி ஏதோ கொஞ்சம் இருக்கிற காசை பிடிக்கிட்டு விட்டாங்க போனது. அப்புறம் தப்பிச்சு வந்துட்டார் இந்த தேவநாதன் யாதவ் போர்ஜரி பீப்புள். அப்புறம் இங்க வந்து இருக்கக்கூடிய காசை வச்சு ஒரு ஏதோ நிறுவனம் நடத்திருப்பாரு. ஒரு ஹோட்டல் வைக்கலாம், ஒரு மளிகை கடை வைக்கலாம், குழைச்சிருக்கலாம். இந்த ஆளுடைய நிறுவனம் எல்லாமே வச்ச நிறுவனம் எல்லாமே வந்து அதிகமா வட்டி தர்றேன், மற்றபடி அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி போட்டு மக்களுடைய காசை வச்சே வாழக்கூடிய ஒரு சூழல். அப்படி ஒரு கம்பெனி நடத்தின வகையில பல கோடி அங்கேயும் சுருட்டி அங்கேயும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுலயும் பயங்கரமான ஒரு தர்மாட்டி பல ஆண்டுகள் வந்து தலைமறைவாக இருந்தார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல். அப்புறம் பார்த்தாரு வெளியே வந்து அப்புறம் என்ன ஒரு சாதிய மையமா வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போட்டு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருக்காரு. அதுலயும் வந்து இவரு சுருட்ட முடியாது, எனக்கு அரசியல் இல்லையா, சுருட்ட முடியாது. இவரை வச்சு அடுத்தவன் சொல்லி இவர் எப்படி மாயாவதிட்ட சுருட்டினாரு அதே மாதிரி அடுத்து இவரை வச்சு சுருட்டிடுவான். அந்த வகையில ஒரு கில்லாடி கண்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு போல இருக்கு. போடான்னு சொல்லி போட்டு வந்த தொண்டனெல்லாம் போயிட்டானுங்க. ஒன்னம்பாலும் நாங்க கில்லாடி, நீ எந்த அளவுக்கு மாயாவதிட்டு சுருட்டி அதே மாதிரி எங்களுக்கு டெக்னிக்லாம் தெரியும், காசு கொடுத்தினா கட்சியை வளர்த்தலாம், இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கட்சி அப்படியே இருக்கு. இவர் தான் தலைவர், தொண்டர், பொதுச் செயலாளர், ஆமா பொருளாளர், எல்லாமே இவர் தான். அந்த கட்சி எங்க இருக்குன்னே தெரியல, இவர் ஒருத்தர் தான் தெரிகிறார் இன்னைக்கு. அந்த அளவுக்கு மிக மோசடி போர்ஜரித்தனமான ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். ஆமா, ஏகப்பட்ட பினாமி நிலங்கள் டிவி ஒன்று நடத்திட்டு வர்றாங்க. அந்த டிவி நடத்திக்கிட்டு வரையில ஏகப்பட்ட பேர் அது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை வைத்தே வந்து பினாமி சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்க பல கோடிக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட இடங்கள் ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டிருக்காங்க. எங்கதான் காசு வந்து தெரியும், எல்லாம் மக்கள் காசு. மயிலாப்பூர் இந்து சாஸ்வ நிதி காசா, இல்லை டிவியில் மூலமா சம்பாதித்த காசா, இல்லை வந்து கட்சி ஆரம்பிச்சு அங்கிருந்து புடுங்கின காசா, இல்லை மாயாவதி காசா தெரியல. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து நிலத்தை வாங்கி போட்டிருக்காப்பியா. அது இல்லாம புறம்போக்கு நிலத்தை நிறைய மடக்கி போட்டிருக்காப்பியா. இப்பெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் ஆமா நல்லவங்க கூட கெட்டு போயிடுவான். அதனால வந்து இவருடைய சொத்துக்களை முடக்கணும். மற்றபடி இந்த மாதிரி நபர்களை வந்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் குண்டாசுல போட்டுடணும். ஆமா, அதான் நிதர்சனமா தான். அப்பதான் வந்து அந்த போலீஸோட கருத்து தெரியும். குண்டாசுல போடணும். என்னங்க அது 525 கோடி 300 கிலோ தங்கம், ஏகப்பட்ட புறம்போக்கு நிலத்தை வந்து ஆட்டையை போட்டிருக்காப்பி. இது இல்லாம வந்து அவருடைய பின்கதையை பார்க்கின்ற பொழுது மாயாவதிட்டு பல கோடி ஆட்டையை போட்டிருக்காப்பி. இதுல தப்பிச்ச ஒரே ஆள் வந்து ஜெயலலிதா மட்டும்தான். நல்ல வேலை தப்பித்தார். அந்த அளவுக்கு உள்ள நபரை வந்து விட்டு வச்சிருக்கலாமா? போலீசார அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும்தான் கன்ஃபார்ம். மற்றபடி வந்து எந்த அளவுக்கு இதற்கு ஆதாரமாக, மற்றபடி கோர்ட்ல கேஸுன்னு வரக்கூடிய சமயத்தை அவங்க ஆதாரத்தை பார்ப்பாங்க. ஆமா, மக்கள் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு 5000 பேர்ல வந்து ஒரு 200 சில பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு தூக்கி உள்ள போட்டாச்சு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு பதில் கூட கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஆளுடைய சொத்துக்களை முடக்கி அதை வசூல் பண்ணி மக்கள் எத்தனை பேர் ஏமாந்தாங்களோ அவங்கள்ட்ட வந்து நீதிமன்றம் வந்து வசூலிச்சு அந்த காசை கொடுக்கணும். அப்பதான் பாவம் அவங்கள வயிறுலாம் வந்து நிம்மதி அடைய சந்தோஷமாகும். இந்த மாதிரி நபர்லாம் விட்டு வைக்கவே கூடாது. குண்டாசுல போட்டுடணும். எந்த ஒரு ஜாமீனுமே கொடுக்க கூடாது அப்படிங்கிறதான் இன்றைய மக்களின் எதிர்பார்ப்பு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.